இதுல ஓபிஎஸ் நியூட்ரலைஸ் பண்ணணும், அவரை வலுவிழக்க செய்யணுங்கிறதுக்காக எடப்பாடி ஒரு செல்ஃப் கோல் அடிச்சார். அது அவருக்கே எதிராக திரும்பிச்சு. என்ன ஒரு கோல்னா, வன்னியர்களும் முக்குளத்தோருமே எம்பிசியில தான் இருக்கிறாங்க. அப்படி எம்பிசியில இருக்கும்போது இவர் யோசிக்கிறாரு, நம்ம தென் மாவட்டங்கள்ல அதிமுக நிறைய சீட்டு ஜெயிச்சு கொங்கு மண்டலத்தோட ஜெயிச்சிருச்சுன்னா ஓபிஎஸ் பவர்ஃபுல் ஆயிடுவாரு. நம்ம ஓபிஎஸ் பவர்ஃபுல்லா இருக்கணும்னா கொங்கு மண்டலத்தை நம்ம ஜெயிச்சிருவோம், வன்னியர் ஓட்டையும் கொஞ்சம் வாங்குவோம். அப்ப எம்பிசிக்குள்ள உள் இதய ஒதுக்கீடு 10% உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு தர்றாரு. நீண்ட நாள் கோரிக்கை, சரி தப்புங்கிற விஷயத்துக்குள்ள நான் போக வரும்ல, கோரிக்கை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே முக்குளத்தோருக்கு இது ஒரு கோவம். என்ன உள்ளுக்குள்ளே பிரிச்சு கூட நாங்க எங்க போவோம், நாங்க பெரிய சமுதாயம் போனோம்னா முக்குளத்தோர் அதிமுக தன்னை அந்நியப்படுத்தி ஃபீல் பண்ணக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க வந்துருச்சு. எம்ஜிஆர் காலத்தும் தூணானவங்க அவங்களும் நம்மள தனிச்சு வைக்கிறாருன்னு பார்த்து வச்சாங்க. அப்ப என்னாச்சு, அதிமுகவும் முக்குளத்தோர் கொஞ்சம் அந்நியப்பட்டு, கொஞ்சம் நல்லாவே அந்நியப்பட்டு போயிட்டாங்க. அப்ப அவர் இந்த மூவ் எதுக்கு எடப்பாடி பழனிசாமி பண்றாருன்னா, இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல சீட்டு கொஞ்சம் குறைஞ்சிரும், ஜெயிச்சு வர சீட்டு குறைஞ்சிரும், கொங்கு மண்டலத்துல சீட்டு ஜெயிச்சு நிறைய வருவோம். அப்படி நம்ம கட்சி முதன்மையா வந்துச்சா நான் சிஎம் ஆயிரலாம் ஈஸியா, பன்னீர்செல்வத்தை நம்ம தட்டி வச்சுக்கலாம் கீழே. ஏற்கனவே சசிகலாவும் டிடி வைக்கணும்னு வெளியில போயிட்டாங்க. அப்ப முக்குளத்தூர் ஓட்டு ஆல்ரெடி கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு. இதையும் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம ஜெயிச்சு, நம்ம கொங்கு மண்டலத்தையும் ஜெயிச்சு வன்னியர் பெல்ட்லயும் கொஞ்சம் சீட்டை ஜெயிச்சு நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா நம்ம சிஎம் ஆயிரலாம், எதிர்ப்பே நமக்கு இருக்காதுங்கிறத எடப்பாடி பழனிசாமி பண்றாரு.